ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கலாம். நான் வாவல் மீன் வாங்கியிருக்கிறேன். அதை உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவிக்கலாம். இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நல்ல தண்ணியை ஊற்றி ஒரு கழுவிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இப்போ மீன் கழுகி வந்திருக்குன்னு பாருங்கள். நீட்டாக இருக்கா? இந்த மாதிரி தான் மீன் கழுவணும். எப்போவும் உப்பு மஞ்சள் போட்டு கழுவுங்க, நீட்டாக இருக்கும், எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. சூப்பராக இருக்குதா பாருங்கள். இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கோயம்புத்தூர் சைடு இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. டேம் வாவல் தான், கடல் வாவல் இல்லை. இருந்தாலும் இது நெய்யாக அழகாக டேஸ்ட்டாக இருக்கும். மீனே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. பார்த்தீங்களா? நீங்களும் ஒரு டைம் இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நம்ம ஊர் பக்கம் கிடைக்காது, திருநெல்வேலி பக்கம். இங்கே ரொம்ப ஃபேமஸ்ங்க இது. 1 kg 170 அல்லது 140 தான் வருங்க. அவ்வளோதான், ரொம்ப சீப்பஸ்ட்டாக தான் இருக்கும். அதற்கு இடையிலையே கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கலாம். வாங்கிட்டு வந்தாங்க அபியும் சபரியும் போய். உங்களுக்கு எந்த ஐஸ்கிரீம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த குல்ஃபி தான் சாப்பிட்டேங்க. அப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு, அப்புறம் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம். இதுதான் ப்ராப்பராக பண்ணுறது. வெந்தயம் தான் மீன் குழம்புக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே வெந்தயம் தான். அப்புறம் கொஞ்சம் பூண்டு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், மிளகாய், இதை போட்டு நல்லா வதக்குங்க. இது வதங்கி வரணும். அந்த குழம்புல வதங்கி நல்லா மசிய இருக்கணும். மசிய இருந்தால் தான் மீன் குழம்பே சூப்பராக இருக்கும். இல்லாட்டினா முழுசாக கிடக்கும். மீன் குழம்புக்கு என்றைக்கும் சின்ன வெங்காயம் தாங்க. சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி மீன் குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை போட்டாச்சு. அதுக்கு இடையில புளியை நனைய போட்டுடலாம். புளியை நனைய போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. எண்ணெய் குழம்புக்குனாலும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுட்டு சூப்பராக வதக்கியாச்சு பாருங்கள். அப்படியே கம்மன்னு மணக்குதுங்க. அந்த வெந்தய ஸ்மெல் அப்படி வருது. அப்புறம் குழம்பு மிளகாய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, இதை நல்லா எப்போவும் வதக்குற மாதிரி ராஸ்மெல் போகணுங்க. எந்த மசாலா போட்டாலும் வதக்கும்போது ராஸ்மெல் போகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. இதுதான் திருநெல்வேலி பக்கம் வைக்கிற மீன் குழம்பு. எங்கள் அம்மா எனக்கு இதுதான் சொல்லி தந்திருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா வதக்கி அந்த கலரே டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சா, ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. அப்புறம் கரைச்சி வச்ச புளியை ஊற்றுங்க. புளியை ஊற்றி 2 கொதி வரணும். தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றியாச்சு. அப்புறம் ஒரு சில் தேங்காய் வரைச்சி ஊற்றுங்கங்க. நான் மறந்துட்டேன் இந்த எடிட் பண்ணுறதுக்கு. நல்லா கொதித்து வந்த பிறகு, நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் மீன் போடணுங்க. இல்லைன்னா மீன் உடஞ்சி போயிடும். ஏன்னா ஸ்லைடாட்டம் வெட்டி கொடுத்துருப்பாங்க இந்த மீன். பார்த்தீங்களா, பார்க்கவே சூப்பராக இருக்குதா? உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. சொல்லலைன்னு நினச்சிக்காதீங்க. சூப்பராக இருக்குதா பார்க்குறதுக்கே? பாருங்கள், மீன் குழம்புக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே அந்த மீன் தாங்க, மீனோட தலை தாங்க. ஆனால் எனக்கு மீன் குழம்பு பிடிக்காதுங்க. அது என்னமோ தெரியல, ஒரு 2-3 வருஷமாக மீன் குழம்பே சாப்பிட முடியலை. பாருங்கள், கொதித்து எப்படி வந்துருச்சு, சூப்பராக வந்திருக்குதா? இது தாங்க ப்ராப்பராக பண்ணுறது. நல்லா கொதி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா, சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். மனம் அப்படி இருக்குதுங்க. இந்த மாதிரி வச்சு பாருங்கள். அப்புறம் லைட்டாக 2 கொத்தமல்லி எடுத்து கையில் முறுக்கி போடுங்க. இப்படி போட்டால் தான் சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குதா? பார்க்குறதுக்கே இப்படி இருக்குது. சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க. வாங்க சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, அப்புறம் எனக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் அண்டு தயிர். இதுதான் எங்கள் வீட்டு ஸ்பெஷல்.